அவர் உயிரோடவே தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர். 10,000 வயதுக்கு அப்பாலே சிகிச்சை பெறும்போது மீண்டும் தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதலமைச்சர் வரலாற்றை படைத்தார். நான் எதற்காக சொல்லிட்டு சொன்னால் அதே நான் அம்மாவும் செய்து காட்டினார். அதே எதிர்காலத்தில் உருவாக போகிறது. எந்த சக்தியாளர் தமிழகத்தை இவர் ஆட்சி படத்தை அவங்களை தடுக்கிறார் என்பதை நான் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். உலகத்தை பாற்றப்பட்டிருக்கிறது. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்திய நாட்டின் வரலாற்றில் தமிழகத்தின் வரலாற்றில் நம்முடைய மாநிலம் மட்டுமில்லை, கேரளாவை சென்றாலும் சொல்கிறார்கள், ஆந்திராவுக்கு சென்றாலும் கர்நாடகத்துக்கு சென்றாலும் வேறு மாநிலத்திற்கு சென்றாலும் கூட இவருடைய ஆற்றிலின் தொடர்பு பாருங்கள் எண்ணி பார்க்கிறார்கள். ஏனென்று சொன்னால் ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய், ஒரு படத்திற்கு 250 கோடி ரூபாய். எனக்கு தேவையில்லை. மக்கள் சேவை செய்வதற்கு ஒரு ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் எனக்கு வந்தாலும் மக்கள் சேவை இதை நான் சொல்வதற்கு காரணம் அவருடைய மனிதனையும் எங்கே இருக்கிறது என்பதை விரைவில் பார்க்க வேண்டும். இங்கே தலைவரை நாம் பார்க்கிறோம். இங்கே நாம் உறுதிமொழி எடுத்தோம். ஜாதி மத வேதமற்ற சமுதாயத்தை தமிழகத்தை உருவாக்குவதற்கு நாம் அத்தனை பேரும் துணிந்த அந்த பணியை மேற்கொள்வோம் என்று உறுதிமொழி எடுத்திருக்கிறோம். இதுதான் ஒரு இயக்கத்திற்கிற நேரம் என்பதை நான் நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பொறுத்தவரை இன்றைக்கு சொல்கிறேன் என்று அவருடைய தலைமையில் இந்த பணியை ஆற்றி வருகிறேன். என் உடலே ஓடுகிற ஒவ்வொரு ரத்தமும் அவரை போட்டி அவர்களுக்கு சிந்தாமல்